கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் தர்மம் செய்யும் போது, நன்மைகள் செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க வேண்டுமாம். அப்பொழுது நாம் செய்கிற நன்மைகளை பிதாவானவர் பார்த்து நமக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது மற்ற மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தர்மத்தை நன்மைகளை செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மற்ற மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மற்ற மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நன்மை செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம் நன்மை செய்வது, தான தர்மங்கள் செய்வது பிதாவின் சித்தம். அந்த ரங்கத்தில் நாம் செய்கிற நன்மைகளை பார்த்து பிதாவானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற நன்மைகள் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்து நாம் செய்கிறோமா, அல்லது மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள், உதவிகள், ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுப்பது எல்லாமே வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் நன்மை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நமக்கு பலனளிப்பார். நம் நன்மை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நாம் நன்மை செய்ய வேண்டும், ஏழை எளிய ஜனங்களுக்கு மறக்காமல் உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நன்மை செய்கிறோமா, தான தர்மங்கள் செய்கிறோமா, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நாம் செய்கிற நன்மைகளை பார்த்து, தான தர்மங்களை பார்த்து பிதாவானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் அதை அறிந்தவர்களாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாம் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அதை நிச்சயமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மற்றவர்கள் புகழ வேண்டும், மனுஷர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான தர்மங்களை செய்யாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக கர்த்தரை குறித்த பயத்தோடு நம் நன்மைகளையும் தான தர்மங்களையும் செய்வோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நம்மை வெளியரங்கமாய் பலனளித்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா.
ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய கிருபையினால் நிரப்புவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை எல்லாம் முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் உள்ள தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை கொடுங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்மை செய்ய, பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுங்க. எங்களை வழி நடத்துங்கப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.